இல்லை அதுதான் இந்த ப்ரெஸ் மீட் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சருடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் 4 முக்கிய புள்ளிகளுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, அவர் ஆணவமா உங்க அப்பா வீட்டு காசான சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தைகள் சரி, அந்த வார்த்தைகளை நான் பேசல. அது ஷானவாஸ் ரொம்ப தெளிவா விளக்கிட்டாரு. ஏங்க, ஒரு மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தனக்கான உரிமையை ஒன்றிய அரசு கிட்ட கேட்கும்போது ஆணவத்தோடு ஒரு பதில் வந்தா இங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் எப்படி இருக்கும்ன்றது தான் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் பிரதிபலித்தார். அதுக்கு பதிலாக இன்னைக்கு அது நிர்வாக ரீதியாக விமர்சனம் பண்ணா கூட பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம முதல்வருடைய குடும்பம், அவர்களுடைய வீடு, அவருடைய சாப்பாடெல்லாம் இழுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சா? இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல ஒரு ஒன்றிய அமைச்சர்கிட்ட எல்லாரும் எதிர்பார்த்தது, ஓகே அவசரமா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, முதல்வர் போய் பிரதமர் கிட்ட சந்திச்ச பிறகு பிரதமர் ஏதோ அறிவுறுத்தி இருக்காரு, அந்த சந்திப்பின் அடிப்படையில் ஏதோ அறிவிப்பு வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தா வெறும் தலைகணத்தோடு ஆணவத்தோடு அரசியல் ரீதியாக அவங்களுடைய உடல் மொழி பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஒண்ணு. அடுத்தது ஐஎம்டியை ரொம்ப பயங்கரமா பாராட்டினாங்க. ஐஎம்டி ரொம்ப சிறப்பா செயல்பட்டுச்சு, 5 நாள் முன்னாடியே கணிச்சு சொல்லிச்சு அப்படின்னு. 5 நாள் முன்னாடி என்ன கணிச்சுது? 12 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் ஆரஞ்சு அலர்ட். 5 நாள் முன்னாடி சொன்னது ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லிச்சு. அப்ப ஆரஞ்சு அலர்ட்னா எவ்வளோ மழை வரும், எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் திடீர்னு 17ஆம் தேதி மதியம் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்டாக மாறுது. சரி, ரெட் அலர்ட்னா என்ன அப்படின்னா 21% மேலே 21 சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளோ மழை பெஞ்சாலும் ரெட் அலர்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஸ் ரெட் அலர்ட். சரியா? இப்படி மழை பெய்யும் போது ஒரு அறிவிப்பை, வானம் வெடித்து கொட்டும் போது ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு நான் அறிவிப்பை கொடுத்துட்டேன் அப்படின்னா இவங்க சொல்றபடி ஐஎம்டி முன்னெச்சரிக்கையோடு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல ஒரு கூற்று, நாங்க தான் தயாரிப்புல தவறிட்டோன்னு ஒரு கூற்று சொல்றாங்கல்ல. அப்படி இருந்தா 17ஆம் தேதி 8:20க்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலேருந்து அந்த ரயில் புறப்பட்டது ஏன்? நீங்க தான் ஐஎம்டி அறிவிப்பு கொடுத்துட்டீங்களா, இவ்வளோ தண்ணி வரப்போகுது, தண்டவாளத்துக்கு மேல அடிச்சுட்டு போக போகுது, அப்படி தெரிஞ்சும் 8:20க்கு அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் கிளம்புனது ஏன்? அதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறா? ஐஎம்டி இவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்காஸ்ட்டை கொடுத்துச்சு, ஒரு கேட்டஸ்ட்ரோஃபி ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு குற்றச்சாட்டுறீங்கல்ல, ஒரு வாதத்துக்கு வச்சு இப்போ நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அப்போ ரயில்வே துறை பண்ண தப்புக்கு யார் மேலே நடவடிக்கை எடுக்க போறீங்க? அப்போ 800 பேருடைய உயிரோட விளையாடிச்ச ரயில்வே துறை, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே துறை. அப்படி ரயில்வே பணியாளர்கள் தான் அவங்கள 3 நாளுக்கு பாதுகாத்தாங்க. பாராட்டுறோங்க, நாங்க பாராட்டுறோம். அவங்க சொன்ன மாதிரி ஐஎம்டி ஒருவேளை முன்னையே கணிச்சிருந்தா ரயில் புறப்பட்டதற்கு யார் பொறுப்பெடுக்கிறா? 38 மணி நேரம் அந்த ரயிலில் குழந்தைகளோடு தத்தளித்தவர்களுக்கு யார் பதில் அளிக்க போறான்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அடுத்தது வாங்க, இந்த பணத்தை பத்தி கொஞ்சம் விலாவரியா பேசணும். ஏதோ ஒன்றிய அரசுடைய பணம், ஒன்றிய அரசுடைய பணம், ஒன்றிய அரசுடைய பணம் போற போக்கில் எல்லாரும் சொல்றாங்க. அந்த பணத்துடைய சோர்ஸ் என்ன? ஜிஎஸ்டில இருந்து எடுத்து தராங்களா, இன்கம் டாக்ஸ்ல இருந்து எடுத்து தராங்களா, இல்ல ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய மற்ற டாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? கிடையாது. இதுக்குன்னு டியூட்டி போடுறாங்க. இந்தியாவில் எப்ப பேரிடர் நடந்தாலும் அதற்கான ஒரு தொகையை சேமிப்பதற்காக இங்க டொபாக்கோ சிகரெட் இருக்குல்ல, புகையிலை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதுக்கு 16% டாக்ஸ் தராங்க, செஸ் தராங்க. அந்த செஸ்ஸை போடக்கூடிய உரிமை ஒன்றிய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த தொகையை வெறும் பேரிடருக்காக மட்டுமே கலெக்ட் செய்யக்கூடிய இந்த செஸ்ஸை வாங்கிட்டு மாநில அரசுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இது ஒன்றிய அரசுடைய நிதின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அரசியல் அபத்தம். மாநில அரசோட நிதியும் அப்படிதானே, இங்கேயும் நீங்க வரியில இருந்து தானே எடுக்கிறீங்க, அது மட்டும் மாநில அரசு பாக்கெட்ல இருந்து வருதான்னு கேட்க மாட்டாங்களா? ஜிஎஸ்டில இருந்து வரேன் பேர்ல வாங்குறது. ஸ்வச் பாரத்துக்கு செஸ் வாங்கினா ஸ்வச் பாரத்துக்கு கொடுத்தாகணும்ன்றது சட்டம், கட்டாயம். அப்ப பேரிடருக்காக நீங்க இந்தியா முழுக்க 16% டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வாங்கிட்டு அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கிறது உங்களுக்கு சட்டம், உங்களுக்கு கட்டாயம், நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி கொடுக்கிற பணத்தை நீங்க நாங்க கொடுத்தோம் அப்படின்னா நீங்க எப்ப கிளைம் பண்ணலாம்னா சிஜிஎஸ்டில இருந்து வர ஷேர்ல இருந்து எடுத்து கொடுக்கிறேன், இன்கம் டாக்ஸ்ல இருந்து நான் எடுத்து கொடுக்கிறேன், இதர ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய பணத்தை கொடுத்ததை நீங்க ஒன்றிய அரசுடைய பணம்னு சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியும். எஸ்டிஆர்எஃப் என்பது அந்த மாநிலத்திற்கு சட்டப்படி ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை, கூடுதல் தொகையே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது மக்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இவங்க சொல்றாங்கல்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 900 கோடி.
இன்னைக்கு பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களுங்க, 8 மாவட்டங்கள்ல சுமார் 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இவங்க கொடுத்த அந்த 900 கோடியை பிரிச்சு மக்களுக்கு கொடுத்தா 450 ரூபா வருதுங்க. 450 ரூபா ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட, நீங்களாம் சொல்றாங்களே 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறாங்கன்னு, ஆனா 450 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு நாங்க பணத்தை கொடுத்தோம் அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் அபத்தம் இந்த காலகட்டத்தில். அடுத்தது வாங்க, இதுக்கு முன்னாடி விளம்பரமா தான் நீங்க பார்க்கணுமா? அவங்க வந்து நாங்களும் உதவி இருக்கோம்னு சொல்றதை நீங்க உதவி இருக்கீங்க, ஆனா நாங்க கொடுத்துட்டோம். அப்ப ஏன் வந்துச்சு? நாங்க கொடுத்தது 10,000 கொடுக்க சொன்னோம், ஆனா 6,000 கொடுக்குறாங்கன்றது எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டம். நீங்க கொடுத்தது 450 ரூபா தான் ஒரு ஆளுக்கு வருது, ஆனா நாங்க 10,000 கொடுக்க சொன்னோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணாதீங்க. அப்படி டிவைட் பண்ணாதீங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? 2 கோடி இல்ல அப்படி தவறான கருத்து போடுறீங்க. தவறான கருத்து நீங்க பேசும்போது தவறான கருத்து. 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? தவறான 2 கோடி பேர் அவர் என்ன தவறான கருத்து சொல்றாருங்க? 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? இல்ல 6,000 ரூபாய். ஏங்க நான் சொல்ற கணக்கு புரியுதா? உங்க கணக்கு ரொம்ப பேசிக் கணக்கு தாங்க மக்களுக்கு தேவை. 8 மணி வரைக்கும் அவர் பேசாம இருந்தார். அவர் எப்பெல்லாம் குறுக்கிட்டாரோ அவர் பொறுப்பா குறுக்கிட்டப்பலாம் 450 ரூபா தான். அதுதான் உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுது. அந்த உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்ட ஒரு குடிமகனுக்கு நான் எப்படி சார் பொய்யுங்க? நீங்க வந்து டோட்டலா அவதூறு எப்படி போய் நிரூபிக்க சொல்லுங்க. பொய்ன்னு சொன்னதை வாபஸ் வாங்குங்க, இல்ல நிரூபிக்க சொல்லுங்க. இப்படி உட்கார்ந்துட்டு வலதுசாரிங்க நீங்க என்ன பண்றீங்க? இருங்க, நீங்க என்ன பண்றீங்க? 10,000 ரூபாய் கொடுத்தோம். இங்க இந்த 8 மாவட்டத்துல 2 கோடி பேர் டிவைடட். அப்படியா? ஆமா, அப்படி தான் கிடைக்கல. எனக்கு கிடைக்கல. ஐயனார் கிடைக்கல, அவரு கிடைக்கல. அப்படி எல்லாம் ஏன் சேர்த்துக்கிறீங்க? எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் போயின்னு சொல்றேன். நீங்க சொன்னது கிடைக்கலன்னு சொல்றது தவறான. கிடைச்சிருக்கு. நான் கூட கிளைம் பண்ணலாம். என் வீட்டு முன்னாடி மழை தண்ணீர் இருங்கய்யா, என் வீட்டு முன்னாடி மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆம், பாதிக்கப்பட்டேன். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஆம், பொருட்கள் சேதமாச்சு. ஆம், துணிகள் ஏதாவது அடிச்சு இவ்வளத்தையும் கேட்கறான். ஒரு ஃபார்ம்ல சக்கராட்டை வச்சுட்டு இருக்கிறவங்க எனக்கு இல்லன்னு சொல்லல, இல்லன்னு ஒரு சொல்றதா சொல்றாங்க. 8 கோடி பேர் 8 கோடி பேருக்கு இல்ல அவர் பேசட்டுங்க, அவர் பேச கோடி பேருக்கு அவர் பேச சொல்ல சார். 2 கோடி பேருக்கு கொடுத்தீங்க. இருங்க வாசுதேவன் இருங்க. இல்ல எப்படி சொல்றேன்னு கேளுங்க. இந்த 4 மாவட்டத்திலேயே 25 லட்சம் ரேஷன் கார்டு. அவர் கேக்குறது எல்லாரையும் சேர்த்து நீங்க கணக்கிடுறீங்கங்கறாரு. சொல்றேன் மேடம். 4 மாவட்டத்துக்கு 25 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் மேடம். 25 லட்சம் ரேஷன் கார்டு. சராசரி ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலும் 4 பேர் இருக்காங்களா? அப்ப எப்படி வரலையா அந்த கணக்கு? 4 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 1 கோடி கணக்கு வந்துச்சு. அங்க ஒரு 4 மாவட்டம், அங்க ஒரு 5 லட்சம் ரேஷன் கார்டுக்கு தேவைப்படும். அங்க ஒரு பிரிச்சு போட்டீங்கன்னா அங்க ஒரு கோடி பேர், 2 கோடி பேர் எல்லாம் மேட்ச் பண்ணிட்டு தான் இங்க உட்காந்து பேசுறோம். ஊடகத்துல போற போக்கில் அடிச்சு விடுற பழக்கம் திமுக கிடையாது. அடுத்தது வாங்க நெக்ஸ்ட். இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்களே இந்த நிதியை கொடுத்துட்டோம், இது செலவு என்ன ஆச்சுன்னு. ஏங்க சிஏஜின்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, எதுக்கு வச்சிருக்கீங்க? நாங்கள் 4000 கோடி எப்படி செலவு பண்ணணும் நீங்கள் எங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லை. சிஏஜி கிட்ட கொடுத்தா டாக்குமெண்ட்டை கொடுக்க போது தூக்கி சுகிதா கிட்ட கொடுங்க, அதை வச்சு விவாதம் நடத்தலாம். எங்கே செலவாயிருக்கு, யார் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இதுதான் மடைமாற்றக்கூடிய வேலை. அமைச்சர் நிறைய தடவை பிரஸ் மீட்ல சொன்ன பிறகும் அந்த 4000 கோடி நரேட்டிவை இவங்க ஏற்படுத்துறதேன்றது மிகப்பெரிய அரசியல். இன்னொன்று, ஏன்னா இவங்க என்ன ஒன்றிய அரசுடைய பணம்னு சொல்றது வந்து இவங்களுக்கு சர்வசாதாரணம். ஏன்னா பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம், பயிர் இன்சூரன்ஸுக்கு. அதுல மாநில அரசுடைய தொகை 75%, ஒன்றிய அரசு போடுறது 25%. ஆனா பேர் என்பது பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம். இதுதான் உங்களுக்கு வச்சிருக்கிற பேர். இப்படிதான் மோடி வீடு திட்டம்னுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு எவ்வளவு பணம் போடுதோ அந்த அளவுக்கு மாநில அரசும் பணம் போடுது. ஆனா அது ஒரு திட்டத்துடைய பேர் மோடி வீடு திட்டம். இது எல்லாம் இவங்க இதுல எக்ஸ்பர்ட். மாநில அரசுடைய பணத்தையும் வாங்கிப்பாங்க, மக்களுடைய பணத்தையும் வாங்கிப்பாங்க. ஆனா பேர் வைக்கிறது பிரதமருடைய பேருன்னு வைப்பாங்க. சரி, இல்ல மத்திய அமைச்சருடைய எதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க? இன்னும் அந்த பகுதிகளில் போய் நிவாரணம் அல்லது அவங்களுக்கு முதல் கட்டமா சாப்பாடே சேராம நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இல்ல அது எவ்வளவு நாளைக்கு இருந்துச்சுன்றத நாங்க வந்து ஆலோசனை சொன்னதுதான். ஹெலிகாப்டரே போக முடியாத இடங்கள் இருந்துச்சுங்க. நமக்கு ரேம்போலாம் கிடையாது. திடீர்னு போயிட்டு மோடி பற்றி குஜராத் இது உத்தரகண்ட்லாம் ஃப்ளட் வரப்போ குஜராத் முதல்வராக இவர் இருக்கும்போது போய் மீட்டுட்டு வந்தாருன்னு ஒரு பொய்யான ஆர்டிக்கல்லாம் போடுறதுக்கு நாங்கள் களத்தில் யதார்த்தத்தை சொன்னோம். எங்கெங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெங்கெல்லாம் முடியாத இடத்துல லோக்கல்ஸ் வச்சு பண்ணாங்க. ஒரு அரசாங்கமாக எங்கே ப்ரிப்பேர்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் யார், அடுத்த 1 மாசத்துக்கு பிரசவம் வருவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது, அவங்க அங்கே சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குல்ல. இதுதான் மைன்யூட் ப்ரிப்பேர்ட்னஸ்.
ஒரு விஓவை கூப்பிட்டு ஒரு கலெக்டர் கட்டாயப்படுத்தி அந்த கிராமத்தை காலி பண்ணுங்க, பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தார்ல. இதுதான் அரசுடைய ப்ரிப்பேர்ட்னஸ். இது எல்லாம் பார்த்துக்கிட்டு கூட களத்துல அமைச்சர்கள் நிற்கும் போது கூட இவங்க சொல்றது என்னன்னா எதுவுமே இல்ல. அப்ப ஆலோசனை சொன்ன மாதிரி அப்ப யார் மீட்டா? நீங்க போகும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் யாருமே இல்லன்றது தானே மத்திய அமைச்சர் சொன்னாங்க. இல்ல அதுதான் ஊடக நியூஸ் 7 கவர் பண்ணிச்சா இல்லையா? கனிமொழி அக்கா எப்போ போய் களத்துல நின்னாங்க? 17ஆம் தேதி களத்துல இருக்காங்க அக்கா, இருட்டுல நின்னாங்க அக்கா. எங்களுடைய அமைச்சர் உதயண்ணன் போய் நின்னாரு, 18ஆம் தேதி காலையில அங்க இருக்காரு. இது எல்லாத்தையும் நியூஸ் 7 கவர் பண்ணிச்சு. அதுக்கு மேலேயும் களத்துல இல்ல அப்படின்னா இது என்ன சொல்றது? எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் குழுவா போட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட டெய்லி நாங்க தொடர்புல இருந்தோம். என்னென்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சு கூட ஊடகத்துல ஒரு ஒன்றிய அமைச்சர் உட்காந்து ஃபேக்ட்ஸ் இல்லாம பேசுறதுன்றது ஒரு பெரிய கெட்ட முன்னுதாரணம். இவங்க அர்த்தம் சொல்றாங்க 561 crores கொடுத்துட்டோம் நேஷனல் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து. இது இப்ப கொடுத்ததா? ஆகஸ்ட்ல அறிவிச்சாச்சு. இது ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய திட்டம். ஆகஸ்ட்ல ஒன்றிய அமைச்சராக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அறிவிச்சிட்டாரு அந்த அறிவிப்பை 561 crores. இது அதையுமே அவருடைய ட்வீட்ல அது தெளிவா தான் இருக்கு. ஆனா இப்போ ஒதுக்குன மாதிரி நாங்க இப்ப குடுக்குறோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸா குடுக்குறோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே அறிவிச்சதை இப்போ நீங்க குடுக்குறீங்க. நீங்க அறிவிச்சதை கொடுத்து தானே ஆகணும். அறிவிக்காதது என்ன கொடுத்தீங்கன்றதான் கேள்வி. இன்னைக்கு நான் வீடு இல்லாம இருக்கிறேன், எனக்கு உதவுறதுக்கு ஏதாவது கொடுங்க. மாநில அரசு கேட்கறது என்னன்னா இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்குங்க, நீங்க ஜிஎஸ்டில எங்க கிட்ட இருந்து வாங்குற 9200 கோடியில 2700 கோடி தான் மாசம் மாசம் கொடுக்குறீங்க. அதுல ஒரு மாசமாவது நாங்க கொடுக்குற ஜிஎஸ்டியை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறோம். இதுக்கு முன்னுதாரணம் இருக்கா இல்லையானா இருக்கு. 2020ல 1000 கோடி எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் யாருக்கு ஒதுக்குனாங்க? குஜராத்துக்கு ஒதுக்குறாங்க. ஆனா அந்த வருஷ கடைசியில கூடுதலா 1000 கோடி கொடுக்குறாங்க. கூடுதலா 1000 கோடி குஜராத்துக்கு எஸ்டிஆர்எஃப் ஆக வழங்கப்படுகிறது. 2021ல 3000 கோடி அதிகமாக எஸ்டிஆர்எஃப்-ஐ ஒன்றிய அரசு ஒதுக்குகிறது. அதுல 2400 கோடி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். அப்ப இப்படி எல்லாம் பிரசிடென்ட் இருக்கு. நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு, நீங்க உங்களுக்கு சாதகமான அரசியல் சூழல் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம நீங்க வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசியலை பதிவு செஞ்சு காட்டணும். இப்பயும் திரும்ப பதிவு பண்றேன், 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை பிரிச்சு நீங்க கொடுத்த 9000 கோடியை 900 கோடியை நம்ம எடுத்து கணக்கு போட்டா ஒரு ஆளுக்கு 450 ரூபாய் தான் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு.